கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். நீதிமொழிகளை நாம் இதை குறித்து நிறையா படித்து அறிந்து கொண்டு வரோம். இந்த துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமல் அப்படிலாம் போட்டிருக்கும். துன்மார்க்கனுடைய வழியில் அந்த நினைவுகள், அவனுடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. எப்படின்னா, சில நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல நண்பர்களும் இருப்பாங்க, அதில் சில கெட்டமான வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களும் கூட இருப்பாங்க. இந்த நல்ல நண்பர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில கெட்ட காரியங்களே பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவனும் நல்ல உள்ளவங்க கூட தான் இருப்பான். ஆனாலும் அவனுக்குள்ளதை அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் இன்னொருத்தன் இருக்கான், எதிர்முறை இருந்து பேசுவான் பாருங்கள், அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். அதை கேட்டு 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 உள்ளுக்குள்ளே அவனை என்ன பண்ணுவான்னா, அந்த இருதயத்துக்குள்ளேருந்து அந்த வார்த்தையில் வெளியே கொண்டு வந்து பேச வைக்க அளவுக்கு அவன் பேச ஆரம்பிச்சிடுவான். அப்படி இருக்குமோ, இப்படி செய்யலாமோ, இப்படி செய்யலாம் அப்படின்னு அந்த அந்த அவன் மௌனமாக இருக்கவனை வார்த்தையை கொண்டு சொல்ல அளவுக்கு கொண்டு வந்துடுவான். எப்படி அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறானோ, எப்படி துர்செய்திகளை அவன் சொல்லுகிறானோ, திரும்ப அவனுடைய இதயத்துக்குள்ளே நல்ல உள்ளமாக இருக்கிறவனுக்கும் மறுபடியும் அந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு விதைச்சிருவான். இப்படிப்பட்டவர்களை தேவன் கர்த்தர் அருவருக்கிறார். நல்ல உங்களையும் இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே அவனை கொண்டு வந்து அவனையும் அந்த வழிக்குள்ளே கொண்டு வந்துடுவான். இப்படிப்பட்டவர்களை தேவன் வெறுக்கிறார். சுத்தவான்களுடைய வார்த்தைகள், அதாவது சில குடும்பங்களில் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவங்களுடைய நண்பர்கள் மற்ற வீட்டுக்குள்ளே வரும்போது சிலவங்க எப்படி பேசுவாங்கன்னா, எப்பா வா உட்காரு, நல்லா இருக்கேப்பா, உனக்கு ஏதாட்டு குறை இருந்ததுன்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், படிக்கிறதுக்கு உனக்கு உதவி பண்ணுறேன், உனக்கு எந்த காரியம் இருந்தாலும் சரி தான் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், எதை பற்றி நீ கவலைப்படாத, படிப்பில் நல்ல கவனத்தை வச்சுக்கா, வேலையில் நல்ல கவனத்தை வச்சுக்கா, குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கம்மா. இப்படி சில வார்த்தைகளை சுத்த மனது உள்ளவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. இந்த சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானது. இப்படி பேசும்போது நம்முடைய மனம் இப்படி இருக்கணும் அப்படின்னு திரும்ப நம்முடைய நாவிலே அந்த அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சித்தப்பா சொல்லியிருக்காங்க, பெரியப்பா சொல்லியிருக்கிறாங்க, தாப்பன் சொல்லியிருக்காங்க, தாய் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அவருடைய மனம் இன்பமாக இருக்கிறது. இந்த இன்பத்தை எங்கிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள்? வேதத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய வேதத்திலிருந்து எடுக்கிறாங்க. தேவன் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி காரியத்தில் நீ இருக்கணும், இந்த மாதிரி காரியத்தில் நடக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், நீ மனைவியை நேசிக்கணும், அவள் உனக்கு பெண்ணை பார்த்து நீ கீழ்ப்படிந்திருக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் வேதத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய இருக்குது. அதை அவர்கள் கற்றுக்கொண்டு தான் சுத்தவான்கள் அந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த வார்த்தைகளை குடும்பத்தில் பேசும் பொழுது அது எல்லாருக்கும் இன்பமாக இருக்கிறது. இந்த இன்பத்தை தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதான் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறது இதுதான். குடும்பத்திலேயும் எல்லா வாழ்க்கையிலும் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இன்பமாக இருக்கிறேன், இந்த இன்பத்தை நீ விட்டு விடாதே, ஒரு காலமும் விட்டு விடாதே என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். புதிதாக வருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருங்க. அவர் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்லுகிறார், அவர் நமக்கு எப்படி வழி நடத்துகிறார் என்று பார்ப்போம். அவர் நமக்கு எந்தெந்த வார்த்தைகளை நம்ம மனதுகளை கொண்டு விதைக்கிறார் அப்படின்னு நீங்கள் தினமும் ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? 2 நிமிஷம் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் கர்த்தர். அது மூலமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று பாருங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதிதாக வரவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்காங்க. ஏன்னா எல்லாருமே தேவனுடைய வார்த்தை மூலமாக பயன்படணும், அதுதான் முக்கியம். நான் அந்த நோக்கத்தில் தான் பண்ணுறேன். எல்லாருமே தேவனுடைய வார்த்தை மூலமாக அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாற வேண்டும். இந்த மாதிரி வாழ்க்கை மாறும் பொழுது அவருடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். எல்லாரும் இன்பமாக இந்த பூலோகத்தில் வாழ வேண்டும். குறுகிய காலம்தான் இந்த பூலோகத்திலே, ஆனால் வாழ்க்கை என்பது இன்பமாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் அவர் கொண்டு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ளே விதைத்து கொண்டே இருக்கிறார். இந்த விதையானது ஒரு நாள் அழகாக மரங்களே ஆகி கனிதரும் உங்களுடைய வாழ்க்கையிலே. நான் இந்த மாதிரி வார்த்தைகளை சில நாட்கள் முன்பு கேட்டேன், அது என் மனதுக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றினது என்று நீங்களே சொல்லுவீர்கள். அந்த மாதிரி வார்த்தைகளை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்பம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.